ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எலுமிச்சை ஊறுகாய் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான எலுமிச்சை ஊறுகாய் பண்ணலான்னு பார்க்கலாம். லெமன் பிக்கிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 10 காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நம்ம ஊறுகாவுக்கு வத்தல் பொடி போடுறத விட இந்த மாதிரி நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் ஊறுகாவுக்கு பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த வத்தல்லாம் நல்லா சுருண்டு கொஞ்சம் அப்படி வந்து கருத்து வர அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த வறுத்த வத்தலை வந்து ஒரு பிளேட்டில் எப்படி தட்டி அதை வந்து நல்லா ஆற விடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். கடுகுலாம் இப்படி வந்து வெடிச்சு வரும், அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து இந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம். வெந்தயம் ரொம்ப கூடுதலாகிடக்கூடாது, வெந்தயம் வந்து ரொம்ப கூடிடுச்சுன்னா வந்து கசப்பாகிரும். ஸோ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இந்த வெந்தயத்தோட கலர்லாம் நல்லா வந்து ஒரு கோல்டன் கலரில் வந்ததும் அதை எடுத்து அந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறின அப்புறம் எடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துடலாம். வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நல்லா ஆறிட்டு இனி இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். ஊறுகாவுக்கு தேவையான மசாலா பவுடர் அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக இருக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் வந்து துருதுருன்னு இருந்தாலே நமக்கு வந்து ஊறுகாவுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த லெமன் பிக்கிள் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 7 லெமன் எடுத்திருக்கேன். இதை வந்து லெமன் என்றைக்கும் ஊறுகாய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஏதாவது அழுக்கு டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அது அப்படி போயிடும். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா லெமனையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இனி வந்து ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வைங்க. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றலாம். ஊறுகாவுக்கு மேக்ஸிமம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் இல்லாதவங்க இருக்கிற குக்கிங் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானது வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு போடலாம். கடுகு வெடிச்சதும் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காயப்பொடி, அதை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்க லெமனை வந்து ஆட் பண்ணலாம். லெமனை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணலாம். இதில் நம்ம தண்ணி ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த எலுமிச்சம்பழத்தில் உள்ள தண்ணியும் அந்த எண்ணெயுமே போதும். அதிலே வந்து அந்த லெமன் வந்து குக் ஆகிரும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் லோவில் வச்சு அதை நல்லா வேக விடலாம். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆஃப் குக் ஆகிரும். வறுத்து அரைச்சு அந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணலாம். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அது வந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் உப்பு தேவைன்னா செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து காயாக எடுக்கிறத விட எலுமிச்சம் பழமாக எடுக்கும்போது நமக்கு ஊறுகாவுக்கு நல்லா இருக்கும். சீக்கிரமே குக் ஆகிரும், ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த சைட்ல எல்லாம் நல்லா அப்படி எண்ணெய் விட்டு வருது. இப்போ நல்லா குக் ஆகிட்டு இனி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு
வெள்ளை பொடி அல்லது வந்து சர்க்கரை ஏதாவது இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஊறுகாவுக்கு நமக்கு கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா வந்து நல்லா இருக்கும். லெமன் பிக்கிள் ரெடி ஆயாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு செஞ்ச உடனே சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது அந்த கசப்பெல்லாம் போய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு அப்படியே வந்து அந்த கசப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வினிகர் வேணா ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நாள் போக போக உங்களுக்கு வந்து அந்த கசப்பு டேஸ்ட்டு சுத்தமாக போயிடும். இவை இனி நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் எடுத்து வேற ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து மாற்றி வைக்கலாம். இன்ஸ்டன்ட் லெமன் பிக்கிள் வந்து ரெடி ஆயாச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.